வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும். நான் திருப்பி கேன்சர் பேஷண்ட் தான் பேசுகிறேன். குடல் கேன்சரு, கர்ப்பப்பை கேன்சரு, பிராஸ்ட் கேன்சரு, முதுகு எலும்பு கேன்சரு, கன்னத்தில் இந்த இடத்துல கேன்சரு, காது கேன்சரு, தலையில் கேன்சரு, நிறைய கேன்சரு. இப்போ நிறைய கேன்சருன்றது எல்லா நம்ம உடம்புல எல்லா பார்ட்ஸ்லையும் கேன்சர் இருக்குது. கேன்சர் செல்லு அப்டேட் ஆகிருக்குது. ஸோ இதுக்கு நான் என்ன வழிமுறை, என்ன நம்மளுக்கு காப்பாற்றப்படுது, நம்ம பி ப்ராடக்ட் எப்படி எடுக்கணும், சிரோத்தோ எடுக்கணும், எப்படி எடுக்கணும் முறை இருக்குது. பீஃபீல் எடுக்கணும், எல்லாமே எடுக்கணுங்க நம்ம உடம்புக்கு. ஆனால் கேன்சர் இப்போ நம்ம கேன்சரை அழிக்கிறதுக்கு என்ன எடுக்கணும், அது எப்படி முறைப்படி எடுக்கணுன்ற முறை இருக்குது. அது முக்கியம். ஏன்னா சில பேர் தவறான முறைகளை சொல்லி கொடுத்து தவறான இது பண்ணுறதுனால அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நீங்கள் சரியான முறையை ஃபாலோ பண்ணல. ஏன்னா அந்த முறையை சரியாக ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து ரிக்கவர் ஆகி வந்துடுவீங்க. ரிக்கவர்ன்றது அதுலேருந்து காப்பாற்றப்பட்டு வருவீங்க கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் நான் நிறைய பேருக்கு கொடுக்குறேன். நிறைய பேர் குணம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. குணம் அடைஞ்சு வந்தவங்களும் இருக்காங்க. நானும் குணம் அடைஞ்சிட்டேன். ஸோ என்கே உள்ளவங்க குணம் அடைஞ்சு வந்தவங்களும் இருக்காங்க. அப்போ ஏன் நீங்கள் அந்த முறையை சரியாக பாய்க்கல அப்படின்னா உங்களுக்கு தகவல் சரியா சேரல. அதுதான் இந்த ப்ராடக்ட் தப்பான்னு சொன்னீங்கன்னா, தப்புன்னு சொல்லல, இந்த ப்ராடக்ட் நீங்க சரியான வழிமுறையில எடுக்கல, அதுதான் உங்களுக்கு கை கொடுக்க கிடையாது. ஸோ கை கொடுக்கலன்னா உங்களுக்கு அதோட மாற்றத்தை பார்க்க முடியல. சொர்க்கா ஏன் மாற்றத்தை பார்க்க முடியலன்னா சரியான முறைப்படி நீங்க செய்யல. எதுவுமே முறை இருக்கு. என்ன முறை நாங்க கரெக்டா தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நீங்கள் காலையில் சோறு சாப்பிட்றீங்க. சோறு சாப்பிட்றப்ப இன்கேஸ் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு உடம்பு முடியல, உங்களுக்கு இன்னைக்கு காய்ச்சல் நீங்கள் என்ன சாப்பிடணும், நார்மலாக ஹாஸ்பிட்டல் போனால் கஞ்சி சாப்பிடுங்க, எண்ணெய் போடாமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா இல்லையா? நம்ம வீட்டுக்கு வந்தோன்னா என்ன செய்வோம், நம்மளுக்கு சோறு கறி சாப்பிட முடியாது காய்ச்சல் சளி கட்சியெல்லாம் இருந்தால். ஏன்னா அது போய் நம்ம உடம்புல ஏற்றுக்காது. அது சாப்பிட்றப்ப நம்மளுக்கு அந்த வாந்தி வரும். அப்போ நம்ம சிஸ்டம் நம்ம உடம்பு சிஸ்டம் சீக்காக இருக்கு. நீங்கள் அதுக்கு தேவையில்லாத கொடுத்தீங்கன்னா அது ஏற்றுக்காது. நீங்கள் கஞ்சி சாப்பிட்றப்ப உங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கும். சில பேர் சாப்பாடு சாப்பிடவே முடியாது, ஒரு தண்ணி தான் குடிப்பாங்க. உண்மையே இல்லையா? அப்போ அதுக்கு என்ன தேவை அந்த நேரத்துக்கு, அது நம்மளுக்கு நேராக நம்மளுக்கு வெளிப்படுத்துது. ஏன்னா நம்ம பெரிய சீக்கிரம் இல்லை, அது அப்பப்போ உள்ள சீக்கு. அப்போ அது வெளிப்படுத்துறப்ப நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். கேன்சர் வந்துருச்சு, அது உங்களுக்கு தெரியல, இப்ப தெரிஞ்சிருச்சு. அப்ப நீங்க அதுக்கு என்ன கொடுக்கணும் உங்களுக்கு தெரியாது. ஆனா அதை சாப்பிட்டு குணம் அடைஞ்சவங்களுக்கு தெரியும். அதை சாப்பிட வச்சு குணம் அடைக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த முறையை அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க கரெக்டா. அவங்களுக்கு தெரியும் என்ன கொடுத்தா இது வேலை செய்யுது, எத்தனை மாசத்துக்குள்ள. இப்ப எனக்கெல்லாம் 2-3 மாசத்துல கேன்சர் கட்டி இல்லாம போயிடுச்சு. வந்த கட்டி ஏற்கனவே கர்ப்பப்பை எடுத்துட்டேன். கேன்சர்ல எடுத்தாச்சு. என்னோட மேஜர் ஆப்ரேஷனு லிம்பர் எல்லாம் எடுத்தாச்சு. தண்ணி டியூப் பண்ணுவாங்க 2 சைடு எல்லாம் எடுத்தாச்சு. திருப்பி கட்டி வந்துச்சு. வாய்ப்பு இல்லைன்னு நான் வந்துச்சு. ஸோ அந்த கட்டியை 2 மாசத்துல அழிச்சது காரணம் என்ன? அப்ப நான் சரியான முறையை எடுத்தேன். இப்ப நான் கண்டதையும் நம்ம பி ப்ராடக்ட் இருக்கு, ஒரு 10 விதம் இருக்குன்னு வச்சுங்க. 10த்தையும் நான் சாப்பிட்றேன். என்கிட்ட காசு இருக்கு, என்னை வாங்க சொன்னாங்க, நான் சாப்பிட்றேன் வாங்கி. அப்ப அந்த 10ம் போய் எனக்கு வேலை செய்யலையே, நான் சாப்பிட்டேனே அப்படின்னு வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. இப்போ உங்களுக்கு என்ன தேவை, அந்த கேன்சர் கழட்டி அழிக்கிறதுக்கு என்ன தேவை, அதை மட்டும் கேளுங்க. மித்ததெல்லாம் நீங்க அப்புறம் எடுத்துக்கங்க. அப்புறம் உங்களுக்கு அது தேவைப்படும். ஏன்னா நம்ம சோறு காய்ச்சலா இருக்கிறப்ப நம்ம சோறு வெறும் கஞ்சி குடிக்கிறோம். நல்லா ஆயிட்டா கஞ்சியா குடிப்போம், நம்ம வாய்க்கு கஞ்சி போவாது, சோறு கறி தான் தேடும். அதே மாதிரி தான், அதாவது அப்பப்ப தேவைப்படுது தான். அது நீங்க எடுத்துதான் ஆகணும், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா நம்ம உடம்புல எல்லா பார்ட்ஸையும் சுத்தம் பண்ணணும். கேன்சர் வந்துருச்சு, அதுக்கு அது தேவை தான். ஆனா முதல்ல உங்களுக்கு என்ன தேவை கேன்சரை சுத்தப்படுத்துறதுக்கு, அதை எடுங்க. அதை எடுத்து முதல்ல கேன்சரை சுத்தப்படுத்துங்க, அப்புறம் மித்த பார்ட்ஸ் எல்லாம் சுத்தப்படுத்துங்க. இத விவரமா கேளுங்க, செய்யுங்க, கண்டிப்பா குணம் அடைவீங்க. தெரியலையா எனக்கு புலனம் பண்ணுங்க, நான் சொல்லி தரேன். என் புலனம் நான் மின்னுக்கு வைக்கிறேன், எனக்கு புலனம் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுங்க. உங்களுக்கு தெரியல என் நம்பரை கொடுத்து என்கிட்ட பேச சொல்லுங்க, நான் சொல்லி தரேன். நானு இப்ப இத பணத்துக்கோசரம் நான் வேலை செய்ய கிடையாது. எனக்கு பணம் கம்பெனிக்காரங்க கொடுக்கறாங்க, எனக்கு சம்பளம் வருது மாசம்.
அப்ப நான் எதுக்கு கத்தி கத்தி உங்ககிட்ட இதெல்லாம் பேசணும்? மனிதாபிமானம். தெய்வம் எனக்கு காட்டின வழி இது. என் மூலியமா 10 பேருக்கு உயிரை காப்பாத்துன்னு தெய்வம் என்கிட்ட சொன்ன வாக்கு இது. இதை தான் நான் இப்ப செய்யறேன். நான் உங்களுக்கு சொல்றதுனால உங்களால எனக்கு பணம் வர போறது இல்ல, உங்களால எனக்கு பெரிய ஆதாயம், நான் வீடு கோட்டை கட்ட போறது இல்ல, ஒண்ணுமே இல்ல. என் சம்பளம் நடந்துகிட்டு தான் இருக்கும். இதை பேசினாலும் நடக்கும், பேசாட்டி எனக்கு சம்பளம் இருக்கும். ஆனா நான் பேசுறேன். எனக்கு தெய்வம் காட்டின வழி, தெய்வம் உங்களுக்கு காட்ட சொல்லி என்கிட்ட அனுப்பின வழி, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்றேன். இன்னமும் நம்ம ஒரே இதுல குண்டு சட்டில குதிரை ஓட்டக்கூடாது. உட்காந்துக்கிட்டு இதே நம்பிட்டு உட்காந்து இருக்காதீங்க. கடைசியில உயிர் கட்டா நீங்க தவிக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. புரியுதா? உடம்பெல்லாம் பரவிடுச்சுன்னா அது காப்பாத்துறது கஷ்டம். சோ அதுக்கு முன்னுக்கே கண்ணை திறந்து பாருங்க, முழிச்சு பாருங்க, என்ன சொல்றோன்னு கேளுங்க, செஞ்சு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம சொல்றோம், ஒரு 3-4 மாசம் சாப்பிட்டு போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பாருங்க. நம்ம என்ன பொய்யா சொல்றோம்? நீங்க போற ஹாஸ்பிட்டல்லே போய் செக் பண்ணுங்கன்னு தானே சொல்றோம். அதை செஞ்சு பாருங்க. என் புலனை மீன் போட்டிருக்கேன், எனக்கு கால் பண்ணுங்க. இன்னும் விவரமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா சந்தோஷமா நிம்மதியா இருக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி.